நெக்ஸ்ட் செமிஃபைனல் இதுக்கும் வந்தாங்க. என்னன்னா பிரேசில் கூட அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஆடினதே இல்லையா. 2022 பிரேசில் விசஸ் குரேஷியா. அந்த மேட்ச் பிரேசில் வின் பண்ணியிருந்தா செமிஃபைனல் அர்ஜென்டினா வர்சஸ் பிரேசில். அங்க பிரேசில் தோத்தது அர்ஜென்டினா ஃபால்ட். தென் 2026 நார்வே விசஸ் பிரேசில். அதுலயும் பிரேசில் தோத்தது அர்ஜென்டினா ஃபால்ட். அர்ஜென்டினா ரெகுடு பண்ணிட்டாங்க ஈஸி பார்த்து வேணும்னு. அன்டில் செமிஃபைனல் உருகுவே எலிமினேட் ஆனதும், போர்ச்சுகல் செகண்ட் ஃபினிஷ் பண்ணதும், பிரேசில் எலிமினேட் ஆனதும் அர்ஜென்டினா ஃபால்ட். இந்த 3 டீமும் அர்ஜென்டினா வேர்ல்டு கப் ஃபைனல் போனதுக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அர்ஜென்டினா ரெகுடு பண்ணி ஈஸி பார்த்து வாங்கியிருக்காங்களாம். கொஞ்சம் கூட எதுவும் இல்லை. இஃப் அதர் டீம்ஸ் டன் தியர் ஜாப் பெர்ஃபெக்ட்லி, நீங்க நினைக்கிற மாதிரி பிக்சர்ஸ் வந்திருக்கும். இஃப் தே ஆர் லூசிங் இட்ஸ் நாட் அர்ஜென்டினாஸ் ஃபால்ட். இதை கூட பேசிக்கா புரிஞ்சுக்க முடியாத ஹேட் கேம் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு செல்ஃப் இன்சூரன்ஸ். லாஸ்ட் இயர் வேர்ல்டு கப் ரிகடுன்னு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டைம் இப்பே ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோ. சப்போஸ் அர்ஜென்டினா வின் பண்ணிட்டாங்கன்னா இதை முன்னாடி இதுதான் நடந்துச்சுல இப்படி இதுன்னு சொல்லிட்டு ரிகட் அப்படின்னு சொல்லிட்டு எகைன் ஸ்டார்ட் பண்றது கரெக்டா இருக்கும். Too much hate campaigns spread against Messi and Argentina in this World Cup with some baseless conspiracy theories from some fan base. இவன் இந்த ஹேட் கேம்பெயின் மெயினாக ஸ்ப்ரெட் பண்றது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா நாட் ஃபார் ரெகுலர் ஃபுட்பால் வாட்சர்ஸ். இந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் போட்டு பாக்குறாங்களா, மெயினா அவங்கள தான் டார்கெட் பண்றாங்க. ஏன்னா அவங்க பெருசா இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஈஸியா மேனிபுலேட் ஆவாங்க. லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப்ல இந்த சீசனல் ஃபுட்பாலர்ஸ் நிறைய பேர் அர்ஜென்டினா வின் பண்ண நினைச்சாங்க. பட் த சேம் பீப்புள் திஸ் டைம் தே ஆர் அகேன்ஸ்ட் மெஸ்ஸி அண்ட் அர்ஜென்டினா பிகாஸ் ஆஃப் திஸ் கைண்ட் ஆஃப் ஹேட் கேம்பெயின்.